பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸிலேயே ஊடக பேச்சாளர் என்ற வகையிலே நான் இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். அண்மையில் நம்ம நாட்டிலே இடம்பெற்ற அனர்த்தங்கள் பற்றி நாம் எல்லோரும் தெரிந்திருக்கின்றோம். இதற்காக வேண்டி நாடு பாரிய துயரத்திலே மூழ்கிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நம்ம நாட்டுடைய பாரிய வளங்கள் சிதைவுற்றிருக்கின்ற நிலைமையிலே முழு நாடும் ஒன்றுபட்டு மக்களுக்கான நிவாரணங்களை வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். குறிப்பாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய கம்பள மாவட்டம் மற்றும் கம்பஹா மாவட்டம், அதே போன்று கொழும்பு, புத்தளம், மூதூர் என்று மன்னார், யாழ்ப்பாணம் என்று பல மாவட்டங்களும் பாரிய சோதனைகளுக்கு முகம் கொடுத்ததை நாங்கள் காணுகின்றோம். அதற்காக வேண்டி நம்ம நாட்டு அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் உலக நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பதற்காக வேண்டி பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதை நாங்கள் காணுகின்றோம். இந்த இடத்திலே அரசாங்கம் பல அறிவிப்புகளை செய்துள்ளது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். வீடுகள் துப்புரவு பண்ணுவதற்காக வேண்டி முதலில் 10,000, பின்னர் 25,000 என்றும், வீடுகள் முழுமையாக சேதமடைந்தால் அதற்குரிய பாரிய தொகையை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அந்த தொகைகள் சரியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். சுனாமி ஆகட்டும், அதற்கு பின்னர் நடந்த சில பிரச்சனைகளாகட்டும், அவற்றுக்கான நிதிகள் சரியான முறையூடாக மக்களுக்கு சேரவில்லை. கொரோனா காலத்திலே நமக்கு தெரியும், அரசாங்கம் 5,000 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட போது அதிலும் கூட பாரிய பல பிரச்சனைகள் ஏற்பட்டு நாங்கள் காணுகின்றோம். ஒரு சில ஜிஎஸ்மார் அதை சரியாக கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இப்போது இருக்கின்ற அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் என்ற கோஷத்துக்கு கீழ் வந்திருக்கின்ற அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கம் இது விஷயத்திலே மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இந்த வெள்ளம் காரணமாக பல பணக்காரர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணக்காரர்கள் தமது சொத்துக்கள் எல்லாம் இழந்து, தாங்கள் இருக்கின்ற வீடுகளை கூட இழந்து இன்று அகதி முகாமிலே இருக்கின்ற அளவுக்கு அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே பணக்காரன் என்பதற்காக ஒதுக்கிவிட முடியாது. ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரியான முறையில் அந்த உதவித்தொகைகள், அரசாங்கத்தின் உதவித்தொகைகள் மற்றும் தனியாருடைய உதவித்தொகைகள் போகின்றதை என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அறிகின்றோம், சில குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மக்களுக்கு 25,000 கிடைக்கவில்லை என்றும் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த குறைகளை நிச்சயமாக எங்கள் ஜனாதிபதி அவர்கள் தீர்த்து வைப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், இன்றைய இந்த ஜனாதிபதி மிகவும் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர். ஆகவே கீழ்மட்ட மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை மிக தெரிந்தொத்தராக இருக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் அதனை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், இப்பொழுதோ அண்மை காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக, அதாவது அனர்த்தத்தின் காரணமாக நாங்கள் எதிர்பார்த்திருந்த பூனைக்கும் எலிக்கும் திருமணம் நடந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே முஸ்லீம் கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதிலே எங்கள் மாற்று கருத்து இல்லை. கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். ஏன் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தை ஏமாற்றுவதற்காக அல்ல, சமூகத்திலே பிரச்சனைகளை அரசியல் மயப்படுத்தி தீர்வு காண்பதற்காகத்தான் முஸ்லீம் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டுமே தவிர, சாதாரண ஒரு சின்ன நிகழ்வுக்காக வேண்டி போய் ஒற்றுமைப்படுவது என்பதை நாங்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த 25 வருடமாக அல்லது 20 வருடம்னு சொல்லலாம், ரவுஃப் ஹக்கீமை எதிர்த்து தான் அதாவுல்லா கட்சி ஆரம்பித்தார். வேறு யாரையும் எதிர்க்கவில்லை. ரவுஃப் ஹக்கீம் பிடிக்காது, ரவுஃப் ஹக்கீம் உண்மையிலேயே அரசியல் தலைவர் அல்ல என்ற காரணத்தை வைத்துத்தான் அவரை எதிர்த்து இந்த மக்களை அவருக்கு சார்பாகவும் சிலரை ஒன்று சேர்த்து நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் பார்த்தோம், முன்னைய காலங்களிலே எங்களோட இந்த ஊராக இருக்கட்டும், அக்கரைப்பற்றாக இருக்கட்டும், அட்டாளச்சேனையாக இருக்கட்டும், சாய்ந்தமருதாக இருக்கட்டும், இந்த ஊரெல்லாம் அத்தாவுல்லாவுக்காக வேண்டியே நிறைய முட்டி கொண்டதை நாங்கள் காணுகின்றோம். அத்தாவுல்லா தான் கல்மனகுடியும் சாய்ந்தமரையும் பிரிக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகளோடு வந்தன. அத்தாவுல்லா தான் அக்கரைப்பற்றையும் அட்டாளச்சேனையும் பிரிக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகள் வந்தன.
ஏன் பிரிக்கின்றார்? ஹக்கீமுக்கு எதிர்த்ததன் காரணமாக பிரிக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தன. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பல சந்தர்ப்பங்கள் வந்தன இந்த கட்சியை ஒன்று விடுவதற்கு. நாங்கள் 2006ஆம் ஆண்டு கூட நான் பலரை சொல்லியிருக்கின்றேன், இந்த கட்சிகள் ஒன்றுபட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் கூட்டணி என்றால் வரலாம் என்று, அல்ல முஸ்லீம் கட்சிகளின் கூட்டணி என்றால் வரலாம் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அவை எதுவுமே அப்பொழுது செயல்படுத்தப்படவில்லை. நமக்கு தெரியும், பேச்சுவார்த்தைகளில் கூட ஒரு முஸ்லீம் கூட்டமைப்பாக போவதற்கு கூட இந்த கட்சியை ஒன்றுவிடவில்லை. எல்லோரும் தான் மட்டும்தான் கட்சி என்ற பிடிவாதத்தில் இருந்ததை காணுகின்றோம். இப்பொழுது எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லாமல், அதுவும் அதாவது அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்ற வசனம்தான் எலி கொடுத்து பூனையை கனியாமுடிய கூப்பிடுன்னு சொல்லி, இப்பொழுது அது அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் மறந்து சமூகத்தை அவருடைய கட்சியிலும் கேட்காமல் சமூகத்திலும் கேட்காமல் ரவுஃபக்கியுடன் ஒன்று சேர்வது என்பது உண்மையிலே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த சேர்வு என்பது எங்களை பொறுத்தவரை சமூகத்துக்கான சேர்வு அல்ல என்கிறது தான் எங்களுக்கு இருக்கின்ற கோபம், வேறு ஒன்றும் இல்லை. அவர் உண்மை சமூகத்துக்காக சேர்ந்தால் இது சம்பந்தமாக ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சு அவரையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த டைமில் நாங்கள் சேரணும், ஒரு கட்சியாக சேர்ந்து நாங்கள் இந்த மக்களுக்கு பணியாற்ற போகணும் என்று அறிவித்துக்கொண்டு செய்தால் ஓரளவுக்கு ஜீரணிக்கலாம். ஆனால் அவர் சொன்னெல்லாம் பகடியாகவே கழிச்சு கொண்டிருந்தார். எப்படி என்ன கூப்பிட்றாங்கப்பா, ரவுஃபக்கியும் என்ன சேர சொல்கிறாங்கப்பா என்று பகடியாக கழிச்சு கடைசியில் தான் சொன்ன எல்லாம் அது சொல்லுவாங்கல்ல, அந்த 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 என்ன பேண்ட கல்லையே தின்றுன்ற மாதிரி நிலைமை இப்பொழுது அத்தாவதாக வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்றால், இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஒரு பிரபல்யமான கட்சியாக முஸ்லீம் கட்சியாக முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தது, அத்தாவுடைய தேசிய காங்கிரஸ் இருந்தது. பின்னர் சமீப காலத்திலே ஏசிஎம்சி அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் வந்திருக்கின்றது. இப்பொழுது வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது உள்ளரங்கமாக என்ன ரகசியங்கள் இருக்கின்ற எங்களுக்கு தெரியாது. வெளிப்படையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அத்தாவுல்லா முஸ்லீம் காங்கிரஸோட எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இணைந்து போவதாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. அவ்வாறு இணைந்து போனால் இங்கே இந்த மாவட்டத்திலே 2 கட்சிகள் தான் மிஞ்சுகின்றன. ஒன்று முஸ்லீம் காங்கிரஸ், அடுத்து அகில இந்திய மக்கள் காங்கிரஸ். தேசிய காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸோடு சமகமித்து விட்டது. இது ஒரு வகைக்கு நல்லதுதான். ஏனென்றால் 3 கட்சிங்கள் 3 சனியன் மாதிரி, 3 சனியில் ஒரு சனியன் போயிட்டு இப்போ இருக்க 2 சனியன் தான் இந்த மக்களுக்கு. ஆகவே இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம். இங்கே உள்ள எங்களை பொறுத்தவரை எங்கள் கல்முனை தொகுதியை பொறுத்தவரை ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. கல்முனை தொகுதி வெற்றிடமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த 2 சனியன் கட்சிகளையும் இப்பொழுது போயின நிலைமையிலே எங்களது முன்னாள் எம்பி ஹரீஸ் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றன நினைக்கின்றேன். அவர் துணிந்து தனக்கென்று ஒரு கட்சியை டிக்ளேர் பண்ணால் அது உண்மையிலேயே மக்களுக்கு எதிர்காலத்திலே உதவக்கூடியதாக இருக்கும் என்பது எங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கட்சிக்கு தலைவராக கூட அவரை நாங்கள் அழைத்தோம் கடந்த காலங்களிலே. அவர் வளமையை போல மௌனமாக இருந்து விட்டார். பகிரங்கமாக தெரிகின்றது நடிப்புன்னு சொல்லி, அந்த மோடி தும்புக்கட்டை தூக்கின மாதிரி குப்பையாளர் அத்தாவுல்லா இதை பார்க்குறோம். சரியா? இதெல்லாம் உண்மையிலே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்கள், மறுக்கவில்லை. ஆனால் அத்தாவுல்லா கண்டி மாவட்டத்துக்கு மட்டும்தான் போய் சேவை செய்யணுமா? கொழும்பில் மக்கள் பாதிக்கப்படவில்லையா? அவருக்கு அதிகமாக வாக்களித்த மூதூர் மக்கள் பாதிக்கப்படவில்லையா? மன்னாரிலே பாதிக்கப்படவில்லையா? எத்தனை மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எல்லா மாவட்டத்துக்கும் சென்று பணி செய்யுங்கள். ரவுஃபக்கியையும் நாங்கள் அத்தாவுல்லா பார்க்குற கண்டி மாவட்டத்திலேயே கழுவி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாவட்டத்தையும் செல்லுங்கள். முஸ்லீம்கள் அங்கே மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்தையும், கண்டி மாவட்டத்துக்கும் உதவி செய்ய வேண்டும், கொழும்பு மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், இனப்பாதம் பேதம்லாம் எல்லா மாவட்டத்தையும் செல்லுங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இது நல்ல தெளிவாக ஒரு உண்மையிலேயே சாதாரண அறிவுள்ளவனுக்கு தெரியும். இது படம் காட்டுகிறார்கள். இவர்கள் 20 சேர்ந்து கொண்டு 3 யார் ஹிஸ்புல்லா சேர்ந்து படம் காட்டுகிறார்கள். இந்த படம் காட்ட வேண்டாம், மக்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்களுடைய சேவையை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். முக்கியமாக ஒரு அரசியல் கட்சியிலே சேவை என்னவென்றால் அரசியல் ரீதியான தீர்வுகளை முன்வைப்பதும் அரசியல் கட்சி சேவை. இதுவும் ஒரு சேவை தான். இருந்தாலும் அந்த சேவையும் அதையும் செய்யுங்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். இப்பொழுது குப்பை அள்ளி முடிஞ்சலாம் பிரச்சனை இல்லை. இப்பொழுதாவது நீங்கள் ஒன்றுபட்டு முஸ்லிம்களுக்கான என்ன தீர்வு என்பதை வையுங்கள். அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். அந்த பதவி எடுக்கிற இந்த விஷயம், அதாவது மாகாண அதிகாரத்தை அதாவுல்லாவுக்கு வழங்குற அந்த செட்டப்பவுண்டில் தான் இது நடக்கிறதாக மக்கள் பேசிக்கொள்றாங்க. இப்போ இது உண்மையாகவே ஒரு மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிற ஒன்றாக மாறாதா? சிலர் சொல்கிறார்கள் அத்தாவுல்லாவும் ரவுஃபக்கியும் இணைவது என்பது
மாகாண சபையை கருத்தில் கொண்டு இணைய போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறதாக சொல்கிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பது தெரியாது, மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. ஆனால் இதன் மூலம் என்ன நன்மை முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைக்கப் போகின்றது? இது ஏதோ மாகாண சபை தேர்வு புதுசு இல்லை. ஏற்கனவே முஸ்லீம் முதலமைச்சர் என்று ஹாபிஸ் நசீர் வந்திருக்கிறார், நஜீபை மஜித் இருந்திருக்கிறார். இவர்களால் என்ன பிரயோஜனம் கிடைச்ச சமூகத்துக்கு? ஒன்றுமே கிடைக்கல. முஸ்லீம் அமைச்சருங்கிறது அது தமிழ் தரப்புகள் தமிழ் முதலமைச்சர் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கோஷத்தை போன்று இது ஒரு ஏமாற்று கோஷமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவுல்லா ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கின்றார். எவ்வளோ காலம் அமைச்சராக இருந்தார்? ஒரு முதலமைச்சராக செய்யக்கூட முடியாது, அமைச்சராக செய்யலாம், கேபினட் மினிஸ்டர். அந்த கேபினட் மினிஸ்டர் என்ன செஞ்சார்? அவர் குட்டி மன்னராகத்தான் அழைக்கப்பட்டார் மக்கள். நாடு முழுக்க அவர் சரியாக செய்யவில்லை. இந்த கல்முனை பிரச்சனையை எப்பொழுதும் அவர் தீர்த்திருக்கலாம். மாகாண சபை அமைச்சராக இருந்தார், அப்பொழுது தீர்த்திருக்கலாம். சாய்ந்தமர் பிரச்சனை தீர்த்திருக்கலாம், ஒன்றுமே தீர்க்கவில்லை. இவ்வாறு தீர்க்காதவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு என்னத்தை பண்ண போகிறார்? ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் முதலமைச்சருங்கிற ஒரு குறுகிய ஒரு மாகாணத்துக்குரிய பதவி, அமைச்சர் முழு இலங்கைக்குமான பதவி, அதையே செய்ய முடியாத எப்படி செய்யக்கூடாது? இதனால் இந்த பதவியினால் எங்களுக்கு சமூகத்துக்கு ஒன்று நன்மை கிடைக்க போகிறதில்லை. அதை நாங்கள் கடந்த காலங்களில் பல தடவை பார்த்துட்டோம். முஸ்லிம் கட்சிகளுடைய செல்வாக்கு ஒற்றுமையை பற்றி யோசிக்கணும் என்ற ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படும். இதை பற்றி உங்களுடைய உண்மையாக சொல்லப்போனால் ஓட்டு வங்கி உள்ள ஓட் பேங்க் உள்ள முஸ்லீம் கட்சியுடைய செல்வாக்கு கணிசமாக குறைந்துள்ளது. அதுக்கு பிரதான காரணம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான எம்பிபி கட்சி. கடந்த தேர்தலிலே வரலாற்றிலே நாங்கள் காண முடியாத அளவுக்கு பொது தேர்தலிலே கல்முனை தொகுதி முஸ்லீம் உங்கள் தோல்வியுற்று என்பிபி வென்றது. இது வரலாற்றில் ஒரு பெரிய நிகழ்வு. இந்த மாவட்டத்தில் கூட கிட்டத்தட்ட 80,000 முஸ்லீம்கள் எம்பிபிக்கு வாக்களித்துள்ளார்கள். இதுவெல்லாம் நடந்தது எம்பிபி அரசாங்கம் வராத சூழ்நிலையிலே. ஜனாதிபதி மட்டும் வந்திருந்தார், அரசாங்கம் என்பது வராத சூழ்நிலையில் நடந்தது. இப்பொழுது முஸ்லீம் கட்சிகளுடைய வாக்கு நன்றாக குறைந்து விட்டது என்பது அந்த கட்சியில் தெரியும். இப்போது அவர்களுக்கு வேறு வழி இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்கு புதிய நாடகம் தேவை. அந்த புதிய நாடகம் தான் இவர் என்று ஒன்றுபட்டு இருக்கிறதாக சொல்லிக்கொள்கிறார்கள். அதாவுல்லா கூட போன தேர்தலில் தோற்றார். தோற்றதுக்கு முக்கிய காரணம் எம்பிபிக்கு மக்கள் அதிகமாக வாக்களித்தது தான். இப்படி தோற்று போனதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு ஞானம் வர. ரவுஃப் ஹக்கீமும் கூட இதுவரைக்கும் ஒரு புடிவாதம் இருந்தார். தான் தான் தலைவன், தன்னுடைய கட்சி மட்டும்தான் கட்சி என்ற புடிவாதத்தில் இருந்தவர். அவரும் தோற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட கண்டிலே ஃபுட்போர்டில் அவர் வந்திருக்கிறார். அதனால் இப்போ இவர்களுக்கு கிடைச்ச ஞானம்தான் மக்களை ஏமாற்றுவதற்கு, முஸ்லீம்களை ஏமாற்றி அரசாங்கத்துக்கு போன்ற வாக்குகளை எப்படி நமக்கு பக்கம் திருப்பலாம் என்பதற்கான திட்டமாகத்தான் இந்த இதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் இந்த அனர்த்தத்தினால் வெளி மாவட்டங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பது உண்மைதான். எமது இந்த மாவட்டம் பெரிதாக பாதிக்கப்படவில்லை, ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் நிறைய சேதமடைந்துள்ளது. சில இடங்களிலே வெள்ளம் நீர் பரவி இருக்கின்றது என்று உண்மைதான். அவசர தேவையாக வெளி மாவட்டத்திலே இருக்கின்ற நிகழ்வு காரணமாக அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்வது நல்ல விஷயம், அது மேல் நல்ல விஷயம்தான். அதே போன்று எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் உதவி செய்வார்கள் நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு சுனாமி அடித்த பொழுது ரவுஃப் ஹக்கீம் இந்த மாவட்டத்துக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அது எல்லோரும் தெரிஞ்ச ஒன்று. அந்த நேரத்துக்கு கூட நான் கேள்விப்பட்டேன், உண்மையாக நின்றோருக்கு வந்துட்டு அப்படி போஞ்சான்னு நான் கேள்விப்பட்டேன். அந்தளவுக்கு தான் ரவுஃப் ஹக்கீம் செய்யப்பட்டார். ஆனால் இன்று ரவுஃப் ஹக்கீம் அக்கறை பற்றி அதாவுல்லாவை தனக்கு உதவியாக அழைத்திருப்பேன் என்பது அது நான் பார்க்கின்றேன். அது உண்மையிலேயே எனக்கு என்னை பொறுத்தவரையில் இந்த இறைவனுடைய தண்டனை என்று தான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இவர்கள் சமூகத்தை தொடர்ந்து ஏமாற்றி வந்தவர்கள் இம்முறை மக்கள் அருமையான பாடம் படித்து கொடுத்தார்கள். இவர்களுடைய வாக்கு வங்கிகளை உடைத்து பாடம் படித்து கொடுத்தார்கள். இப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த வயதான காலத்திலே தான் இந்த ஞானம் வருகின்றது. அது இறைவனுடைய தண்டனையாக தான் பார்க்கின்றேன். இந்த தண்டனையை எல்லோரும் தெரிந்து கொள்ளும், எல்லா அரசியல்வாதியும் தெரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தங்களை விட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். மலைநாட்டில் உள்ள மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அங்கு வாழுகின்ற சூழ்நிலை மக்களுக்கு இல்லை என்பது உண்மைதான். நாங்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அங்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக வீடுகள் அமையவில்லை. ஆகவே மண் சிதைவுகள் ஏற்பட்டு பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த மக்களை வேறு இடத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் வடகிழக்கு தான் குடியேற்ற வேண்டும் என்பது அது உண்மையில் அது ஒரு பொருத்தமான வாதம் இல்லை. நாட்டிலே பல இடங்கள் இருக்கின்றது. உதாரணமாக புலனறுவை மாவட்டத்தை சொல்லலாம். இங்கு நிறைய அரச காணி இருக்கிறது.
பறந்துபட்ட காணிகள் இருக்கிறது. நாங்கள் ஓட்டமாடி வாழைச்சேரி தாண்டி போனப்போ பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்கின்றன. அந்த இடங்களில் குடியேற்றலாம். குருநாகல் மாவட்டம் பெரிய மாவட்டம், அங்கும் குடியேற்றலாம். ஆகவே வடகிழக்கில் தான் குடியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மறுக்கின்றோம். வேண்டுமென்றால் மனோ கணேசன் சொல்வது போன்று சுமந்திர ஒத்துக்கொள்வோம். வட மாகாணத்தில் முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் குடியேற்றலாம். அதில் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அங்கே நிறைய இட வசதி இருக்கின்றது. ஆனால் கிழக்கு மாநிலத்திலே அவ்வளோ வசதிகள் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்குள்ள மக்களுக்கே காணி வசதி இல்லாத சூழ்நிலையில் அந்த மக்களை கொண்டு வந்து மீண்டும் இங்கு உள்ள பிரச்சனை உருவாக்குவது அவ்வளோ நல்ல இல்லை. ஆனால் வடமாகாணத்திலே முழுக்க முழுக்க குடியேற்றுவதை நாங்கள் ஆதரிக்கின்றோம். என்றால் அங்கு உண்மையிலேயே நிறைய வடமாகாண மக்கள் வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள். அவருடைய விகிதாச்சாரம் குறைந்துள்ளது. ஆகவே மலையகத்தில் உள்ள மக்களை வடக்கில் குடியேற்றுவதன் மூலம் தமிழ் மக்களுடைய விகிதாச்சாரத்தை கூட்டலாம். தற்போது எதிர்கட்சி தலைவர் என்று கூறப்பட்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லப்பட்டு வருகிறார். அதை எவ்விதத்தில் சாத்தியம்? ஆட்சியை ஒப்படைப்பு மக்கள் தான். சஜித் பிரேமதாஸ் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார், என்னென்ன ஆட்சியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி. ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்கு என்ன 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 எந்த சாமான் வாழைப்பழமாக தூக்கி கொடுக்கறதுக்கு, ஒரு பொருளாக தூக்கி கொடுக்கறதுக்கு. அவர் மக்களுக்கு சேவை செய்தார் என்றால், சரியான முறைக்கு மக்கள் அணுகினார் என்றால் அடுத்த செல்ல மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பார்கள். நாங்கள் போன ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சொன்னோம் என்னவென்றால், சஜித்தும் ரணிலும் சேராதவரை அனுரகுமார ஜனாதிபதியாகுவதை யாரால் தடுக்க முடியாது என்று நான் கூறியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது சஜித் செய்ய வேண்டிய என்ன சொன்னால், ஆட்சியை தருங்க கேட்பை விடுத்து அவர் முடிந்த அளவுக்கு அந்த ரணில் விக்ரமசிங்கே போன்ற பல கட்சிகளோடு இணைய வேண்டும். இணைந்து செல்லுவதுதான் அவருக்கு நல்லது. ஆனால் அவரோடு இருக்கின்ற கட்சிகளை பார்த்தோம்னு சொன்னால், ரவுஃபி இருக்கின்றார், ரிஷாத் பதிதி இருக்கின்றார், மனோ கணேசன் இருக்கிறார். இந்த 3 பேரும் வச்சுக்கொண்டு சஜித் ஒரு நாளும் ஜனாதிபதியாக வரையலை. இதெல்லாம் சொல்லிக் கொடுறேன். நல்ல கேள்வி. ஏனென்றால் உண்மையிலேயே தேயிலை தோட்டங்களுக்காகத்தான் மலையக மக்களை இந்தியாவிலிருந்து வரவழைத்தார்கள் என்பது உண்மைதான். அந்த காலத்திலே வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலே தேயிலை தோட்டத்தினால் மக்களுக்கு நிறைய நன்மை கிடைத்தது, அந்நிய செலவழியும் கிடைத்தது. இப்பொழுது அதற்கு பிறகு சில இனவாதங்கள் காரணமாக குடியேற்றங்கள் அங்கு அதிகரித்தன. முன்னர் தமிழ் மக்கள் தான் அந்த பகுதியில் பெரும்பாலும் இருந்தார்கள். பின்னர் சிங்கள மக்களும் குடியேறின காரணமாக குடிசன பெருக்கம் மலைநாட்டிலே அதிகமாகின காரணமாக வீடுகளும் அதிகரித்த காரணமாக மலைகள் தாங்க முடியாத நிலவுக்கு வந்திருக்கின்றன. இந்த மக்களை வேறு இடங்களில் குடியேற்றுவதன் மூலம் தேயிலை வியாபாரம் நஷ்டமடையும் என்றால் அங்கு இன்னொரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது அன்று கிடைத்த அந்நிய செலாவணிகள் இன்று அவ்வளவுமே அந்த மக்களுக்காக பாதிக்க வேண்டிய சூழ்நிலை பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மலைநாட்டில் நடந்திருக்கின்ற, மலைநாட்டுன்னு சொல்கிற நேரம் கண்டி கம்பளை எல்லாத்தையும் சொல்லலாம். அந்த மக்களுக்கு நடந்திருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது மிக பெரும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த மக்களை மூலக்கட்டி எழுப்பதற்காக தேவைப்படுகின்றன. அவ்வாறு மூலக்கட்டி அனுப்பினாலும் கூட தொடர்ந்தும் இவ்வாறு இருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகின்றது. ஆகவே நமக்கு தேயிலை தோட்டம் முக்கியமா அல்லது அந்த மக்களுடைய வாழ்வு முக்கியமா என்பதை அரசாங்கம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.